திருப்பூரில் வாழுகிற ஒரு மனிதர், ரொம்ப பேணுதலான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், ஒரு பெரிய ஈமானியத்துடைய மனிதர், இன்னமும் ஹயாத்தாக இருக்கிறார். அல்லாஹ் அவருடைய ஆஃபியத்திலே பறக்கச் செய்வானா. இன்னமும் இருக்கிறார் ஹயாத்தா. ஒரு முறை அழுது கொண்டே ரூமுக்கு வந்தார். ஹஸரத் அவர்களே, எனக்கு ஒரு கனவினுடைய விளக்கம் வேண்டும் என்று சொன்னார். என்ன விளக்கம்? இந்த மாதிரி நேற்று நான் மதீனாவிற்கு சென்று ரவுதாவிலே பெருமானாருடைய ரவுதாவுக்கு முன்னால் போய் நின்று பெருமானாருடைய மக்பராவை பார்த்து நான் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ்னு சொன்னேன். உள்ளே இருந்து ஒரு கை வெளியே வந்தது. வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று எனக்கு அது பதில் சொன்னது. இந்த கனவு உண்மைதானான்னு கேட்டார். இந்த கனவு உண்மைதானான்னு கேட்டார். அழுது கொண்டே கேட்கிறார். ஒரு 7-8 வருடங்கள் இருக்கலாம். அழுது கொண்டே கேட்கிறார், இது உண்மைதானான். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, கனவில் ஷைத்தான் என்னுடைய உருவத்தை, என்னுடைய தோற்றத்தை எந்த காலத்திலேயும் எடுக்க முடியாது, அந்த அனுமதி அவனுக்கு கொடுக்கப்படவில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோற்றம்ங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுசா பார்த்தாலும் அப்படிதான். பெருமானாருடைய முடிக்கும் அந்த மரியாதை உண்டு, பெருமானாருடைய வியர்வைக்கும் அந்த மரியாதை உண்டு, பெருமானாருடைய ஆடைக்கும் அந்த மரியாதை உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை மட்டுமல்ல, அவர்களை சார்ந்த எந்த ஒரு பாகத்தின் தோற்றத்தையும் ஷைத்தான் எடுக்க முடியாது என்கிற அந்த ஹதீஸை ஆழமாக தெரிந்திருந்த காரணத்தினால நான் சொன்னேன், நிச்சயமாக அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது, அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய கையாகத்தான் இது இருக்க வேண்டும், பெருமானாருடைய குரலாகத்தான் அந்த பதில் குரல் இருக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்திருக்கிறான், எனக்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்.